ஒரு காரியம் ரொம்ப மனசை கஷ்டப்படுத்தினதான ஒரு காரியத்தை குறித்து இந்த நேரத்தில் நம்ம ஜெபித்து பாஸ்டர் இடத்துல நான் கொடுக்க போகிறேன். Before I hand over the mic to pastor, we're going to pray together for something that's heartbreaking. எல்லாருக்கும் நன்றாக தெரியும் அருமையான பாஸ்டர் ஜான் ஜெபராஜ். All of you are aware of Pastor John Jebraj. இன்றைக்கு காலையில் அவரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நியூஸ்ல நம்ம பார்த்தோம். So you might have seen in the news this morning he has been arrested. உலகம் முழுவதும் அவருக்கு எதிராக எழும்பிக் கொண்டிருக்கிறது. The entire world is rising up against him. அதனாலே அவர் வந்து தவறு செய்திருக்கிறாரோ தவறு செய்யலையோ அது கர்த்தர் அதை நியாயம் தீர்ப்பார். It is not our business to wonder whether he's done right or wrong. It's up to the Lord. ஆனால் அவருடைய பாடல்கள் மூலமாக அநேகர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தொடப்பட்டிருக்கிறார்கள். But so many people have been touched by his wonderful songs. ஒரு விபச்சாரி இயேசுவின் இடத்திலே கடந்து வரும் பொழுது எல்லாரும் கல்லெறியறதற்கு கல்லை எடுத்தாங்க. ஆனா இயேசு எல்லாரையும் பார்த்து சொன்னாரு, நீ பாவமற்றவனாய் இருந்தா நீ முதல் கல்லை எடுத்து எறின்னு சொல்லி. When the prostitute came near Jesus and every one of them were ready to stone her, Jesus said, those who has never sinned before, let him throw the first stone. நல்லா கவனிங்க, எல்லாருமே ஏதாவது பலவீனத்திலே நாம் கீழே விழுகிறவர்களாய் காணப்படுகிறோம். All of us are flawed and we have fallen short of his glory in our weaknesses. ஆனால் நல்ல ஒரு ஊழியம் அழைப்பு இருந்ததான ஒரு தேவ மனிதனை சாத்தான் சத்துருவானவன் இவ்வளவாய் சோதித்திருக்கிறார். But the enemy has tested so much a man of God who has been called for to do the work of God. அநேகர்கள் அவர்கள் பாடல்கள் மூலமாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கும் நீங்க அவர்கள் பாடல்கள் மூலமாய் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க. So many people across the world have been blessed by his songs and so have we. அதனால நாம இன்னைக்கு மற்றவர்களைப் போல கல்லெடுத்து எரியறதான அந்த பாதையை தெரிந்து கொள்ளாமல் இயேசு சொன்னதான காரியத்தை நாம் பின்பற்ற போகிறோம். So today we are not going to be like the Jews who are ready to stone the person, but we are going to take the path that Jesus showed us. நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆண்டவரே ஒருவேளை அவர் தவறு செய்திருந்தால் கர்த்தர் அவருடைய இருதயத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும். Lord, in case if he has still done that, you Lord change his heart. அதனாலே ஆண்டவரே மறுபடியும் அவருடைய இருதயத்தை நீங்க மாற்றுங்க. இன்னும் ஊழியத்தில் அவர் போய் கொண்டிருக்கிறதான பாதையிலே கர்த்தர் நியாயம் தீர்ப்பீராக என்று சொல்லி நீங்கள் ஜெபிங்க. So we are going to pray together and say, Lord, renew his heart, transform him, and so that he can be used mightily further away in your ஆன்லைன்ல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் இப்போ நம்ம ஜெபிக்கிறதுக்காக நம்மள அகைன்ஸ்டாவும் ஆட்கள் பேச ஆரம்பிக்கலாம். So many people might be even rising up against us and talk against us for praying for him today. ஆனால் கர்த்தருடைய நம்மளுடைய ஒரு சகோதரர் அவர். But he is a brother in Christ. அதனால நம்மளுடைய சகோதரர்களுக்கு பலவீனப்படும் பொழுது நாம் தான் நின்று அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். But it is important that we encourage and hold each other in prayer. கர்த்தர் அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறதான பாதையிலே கர்த்தர் அவரை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கலாம். Let's pray that the Lord will strengthen him in this path that he's taking. இருதயத்திலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். Let's pray that the Lord transform his heart. அந்த சூழ்நிலையிலே எல்லாம் கர்த்தர் மாற்றி மறுபடியுமாய் கர்த்தருடைய அபிஷேகத்தை அவர் மேலே ஊற்றி இன்னும் அதிகமாய் வல்லமையாய் அவர் எடுத்து பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிங்க. Let's pray together and say, let the Lord touch him and heal him and cleanse him one more time and may him be used mightily in his work. எல்லாரும் ஒரே மனதோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த நேரத்திலே ஜான் ஜெபராஜுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we come together in one accord in prayer to pray and uphold John Jebraj today. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray in the name of Jesus and we hold him in your hands, O Lord. ஆண்டவரே அநேக அக்யூசேஷன்கள் அவர்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். Lord, we are aware of all the accusations that's been placed over him. அது என்ன என்று சொல்லி எங்களுக்கு தெரியாதது ஆண்டவரே. We do not know what is the fact, O Lord. கர்த்தர் யாவையும் அறிந்தவராய் இருக்கிறீர். But you, Lord, knows everything. ஆண்டவரே உம்முடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that may your will alone be done in his life, O Lord. சத்ருவானவனுடைய எந்த செயலும் நிர்மூலமாய் போவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray in the name of
of Jesus, that let everything that has been placed in front of him by the enemy be broken. எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். In the name of Jesus, we break every enmity that has been placed against him, O Lord. கர்த்தர் ஒரு விடுதலை உண்டு பண்ணுவீராக. Lord, give him a freedom right now, Lord. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே அவர் ஒருவேளை தவறு செய்திருந்தால் அவருடைய இருதயத்திலே ஆவியானவர் அதை நீர் சரி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray right now, in case if he has done anything wrong in your eyes, O Lord, you Holy Spirit cleanse him one more time. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து நீங்க யுத்தம் செய்யுங்க. Lord, you be with them and you fight கர்த்தர் the காரியத்தை battle. வாய்க்க பண்ணுங்கப்பா. Lord, you make things happen. ஆண்டவரே, நாங்கள் மற்றவர்களைப் போல கல்லெடுத்து எறிந்து நீயும் தவறு செய்திருக்கிறாய் என்று சொல்லத்தக்கதாக ஒரு நபர்களாக இல்லாமல், இயேசுவை போல மறுபடியும் பாவம் செய்யாமல் இருப்பாயா என்று அந்த விபச்சாரியை பார்த்து சொன்னது போல நாங்கள் இப்பொழுது அவர்களுக்காய் மனதார நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, help us to pray for him like you, oh Lord, to ask him, will you not do this and repeat this again, instead of looking like a Jew and throwing the first stone over him, oh Lord. அவரை பலப்படுத்துவீராக. Strengthen him, oh Lord. அவருடைய குடும்பத்தை பலப்படுத்துவீராக. Strengthen his family, oh Lord. அவருடைய திருமண வாழ்க்கையை நீ மறுபடியும் கட்டுவீராக இயேசுவின் Lord, நாமத்தினாலே. you bind his marriage life one more time, oh Lord. அவருடைய திருமணத்திற்கு எதிராக எழும்புகிறதான சத்ருவின் செயலை நிர்மூலமாக்குகிறோம். Lord, in the name of Jesus, we break everything that is rising up against his marriage, oh Lord. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. May your name be glorified, oh Lord. தேவனுடைய நாமம் அவர்கள் வாழ்க்கையின் மூலமாய் மகிமைப்படுவதாக. May your name be glorified through their lives, oh Lord. தொடர்ந்து கர்த்தரே ஆளுகை செய்வீராக. Lord, you continue to reign. கர்த்தரே காரியத்தை எல்லாம் என்ன நடக்க வேண்டுமோ அதை நீர் வாய்க்க பண்ணுவீராக. Lord, whatever you have planned, let you make things happen, oh Lord. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். Lord, we give you all glory, praise and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Pray to you, oh Lord, in the name of our Lord and Savior Jesus Christ. Amen. 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 Thank you. Praise the Lord. Please be seated.